Good evening, students. இன்னைக்கு நம்ம 5th மேக்ஸ்ல செகண்ட் லெசன் நம்பர்ஸ் அப்படிங்கிற பாடம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ரெகுலரா ஒரு சின்ன கோட் பார்ப்போம் இல்லையா, அதை பார்த்துட்டு நம்ம லெசனுக்குள்ள டிஸ்கஷன் போலாம். ஓகேவா? வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தல் வெற்றி, கடமைக்கு செய்தல் தோல்வி. கடமையை செய்தல், கடமைக்கு செய்தல். அதாவது நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்மள எல்லா பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு நம்மள படிக்க வைக்கிறாங்க. அது படிக்க வேண்டியது, நன்றாக படிக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஐயையோ என்ன படிக்க சொல்லிட்டாங்களே, எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்காதே, எனக்கு படிக்கணுமே அப்படி சொல்றது கடமைக்கு பண்றது. சோ அப்ப நம்ம ஒரு விஷயத்த பிடிச்சு நம்மளுடைய தேவை அது நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்தால் அது வெற்றி கிடைக்கும். நம்மள பண்ண சொல்லிட்டாங்களே அதுக்காக நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த பண்ணினோம் அப்படின்னா அது கடமைக்கு செய்தல் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப அதற்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னது? தோல்வி. நம்ம ஒரு செயலை பிடித்து நமக்கு ரொம்ப, அதாவது ஆர்வத்தோட, இன்ட்ரெஸ்டோட, ஆசையோட செய்யற வேலை எதுவாக இருந்தாலும் அதுல நீங்க லைட்டா சறுக்கினா கூட உங்களுக்கு அதுல 100% வெற்றி கிடைக்கும். ஆனா ஒருத்தங்களுடைய வற்புறுத்தல்லையும் ஃபோர்ஸ்ஃபுல்லா உங்களை இது பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒரு செயலுக்கு நீங்க என்னதான் அதுல வின் பண்ணாலுமே நம்மளுடைய மனதளவுல அந்த வெற்றியை ஏற்றுக்கொள்வதற்கான மனப்பக்குவம் இருக்காது. அதுதான் கடமையை செய்தல் வெற்றி, கடமைக்கு செய்தல் தோல்வி. வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்குறோம். ஓகே ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் 1ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஜாமெட்ரி வடிவியல் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம் இல்லையா? சோ வடிவியல்ல நம்ம என்ன பார்த்தோம்? 2 டைமென்ஷன் ஷேப் டு 3 டைமென்ஷன் ஷேப், இருபரிமாண வடிவங்களிலிருந்து முப்பரிமாண வடிவத்திற்கு மாறும்போது ஒரு சதுரமானது கனசதுரமாக மாறினால், செவ்வகமானது கன செவ்வகமாக மாறினால் அதனுடைய பண்புகள் எவ்வாறு மாற்றம் அடைகின்றன அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? ஆங்கிள்ஸ், கோணங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். கோணங்கள்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பேசிக் தான் கொடுத்திருக்காங்க. அந்த பேசிக் கோணங்கள்லாம் என்ன? குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணம், பூஜ்ய கோணம். இது நம்ம பார்த்தோம். அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், ஜீரோ ஆங்கிள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ இன்னைக்கு கிளாஸ்ல 2வது பாடத்துக்கு போறோம். 2வது பாடம் என்ன அப்படின்னா எண்கள், நம்பர்ஸ். அடுத்த வாரம் திங்கட்கிழமை நம்மளுடைய நெக்ஸ்ட் மண்டே கிளாஸ்ல உங்களுக்கு பாடம் 1லிருந்து MCQ கொஸ்டின் டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? 10 கேள்விகள் கேட்கப்படும். அது சூஸ் த பெஸ்ட் ஆன்சராகவும் இருக்கலாம், ஃபில்லப்ஸாகவும் இருக்கலாம். டோட்டலி 10 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் லெசன் 1 ஜாமெட்ரி வடிவியல். வடிவியல்ல இருந்து 10 கேள்விகள். அடுத்த மண்டே கிளாஸ்ல உங்களுக்கு MCQ. ஏன்னா இந்த கிளாஸ்ல ஆக்சுவலி MCQ கண்டக்ட் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாததுனால 7ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெசனுடைய MCQ கண்டக்ட் பண்ண போறேன். ஓகே, சோ அதுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஓகே. இன்னைக்கு பாடத்துல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ், எண்கள். எல்லாருக்குமே எண்கள்னா என்ன நமக்கு தெரியும். என்னது? 1 2 3 4ன்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய, நம்ம என்ன பண்ணுவோம்? 5 ஃபிங்கர்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஃபிங்கர்ஸை வச்சு, நம்மளுடைய 10 விரல்களை வச்சுதான் நம்ம கை விரல்களையும் கால் விரல்களையும் வைத்து தான் நம்ம எண்கள் எண்ணுவதற்கே பழகி இருப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி நம்ம 5ஆம் கிளாஸ் வரைக்கும் என்ன நம்பர்ஸ் பார்த்திருப்போம்? 10,000த்துக்கும் குறைவான 10,000க்கு கீழே இருக்கிற நம்பர்ஸ் வரைக்கும் நீங்க 4 டிஜிட், அதாவது 10,000த்தை டச் பண்ணிருப்பீங்க. 10,000 அப்படிங்கறத நீங்க டச் பண்ணிருப்பீங்க. அந்த 10,000க்கு மேல இருக்கக்கூடிய நம்பர்ஸ நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. 4th ஸ்டாண்டர்ட், அப் டு 4th ஸ்டாண்டர்ட்.
சோ 5ஆம் கிளாஸ் வந்தாச்சு. நம்ம 10,000க்கு மேல நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அதை எழுதுவதற்கும் படிப்பதற்கும் எவ்வாறு செய்ய முடியும்? ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே நம்ம எப்படி பண்ணுவோம் 10,000க்கு மேல இருந்தா? சோ அப் டு 10,000 உங்களோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி நீங்க கவுண்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ நீங்க 100 வரைக்கும் கூட இப்படி விரல மடக்கி 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 கையில 10 கால்ல 10 20 விரல் இருக்கு. சோ 100 வரைக்கும் கூட இப்படி ஃபிங்கர்ஸை ஹோல்ட் பண்ணி சொல்லிடுவீங்க. மோர் தென் 100 போகும்போது என்ன பண்ணுவீங்க? எழுதிப்பீங்க இல்லையா? எழுதி 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 ஒரு ஒரு நம்பரா. பட் நமக்கு இந்த பிளேஸ் வேல்யூ இட மதிப்புகள் ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு இட மதிப்பை பொறுத்து அந்த எண்ணை எவ்வாறு சொல்வது? இப்ப நமக்கெல்லாம் எப்படி வந்து ஒரு ஒரு பேர் கொடுக்குறாங்க? அஸ்வின், அருண், பிரியா, ரமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் எப்படி பேர் கொடுக்குறாங்களோ, அந்த நம்பர்ஸையும் இப்ப நீங்க 0001 2 4 6 7 இப்படி படிக்க முடியுமா? 25,467 25,467 25467 நம்ம மொபைல் நம்பர் சொல்லுவோம் 99624687 709 இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைல் நம்பர் 10 டிஜிட் நம்பரை வந்து 9962 அப்படி ரெண்டு ரெண்டா சேர்த்து சொல்லுவோம். இல்ல சிங்கிள் சிங்கிள் நம்பரா சொல்லுவோம். இந்த மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரியே நம்ம வந்து எவ்வளோ பெரிய பெரிய கிளாஸஸ்க்கு போனாலும் இல்ல ஷாப்ஸ்க்கு போனாலும் நம்ம இப்போ 1 கிலோ தக்காளி வாங்க சொல்றாங்க வீட்ல. ஓகேவா? எவ்வளோ ரூபாப்பா 1 கிலோ தக்காளி நீ உங்க கிட்ட வந்து அம்மா வந்து 500 ருபீஸ் கொடுக்குறாங்க. 500 நமக்கு எப்படின்னு தெரியும். இதை நீங்க எப்படி 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சீங்களோ அதே மாதிரி 1,00,000 2,00,000 3,00,000 10,00,000 100,00,000 கோடி 100 கோடி பில்லியன் மில்லியன் அந்த மாதிரி எண்கள் எவ்வளவு பெரிய நம்பர்ஸ் எவ்வளவு பெரிய எண்களாக இருந்தாலும் அதனை வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் பழக வேண்டும் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ்ல பாக்குறோம். அது விட்டாச்சுன்னா அடுத்த டாபிக் வந்து நம்பர் கம்பேரிசன் எண்களை ஒப்பிடுதல். இந்த இப்ப வந்து 5ஐ விட 7 பெரியதா சிறியதா சமமானதா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஓர் எண்ணை விட மற்றொரு எண்ணானது ஓர் மதிப்பை விட இன்னொரு மதிப்பை இப்ப 1000ஐ விட 10,000 ரூபாய் பெருசா 1000 ரூபாய் பெருசா? நம்ம டக்குன்னு சொல்லுவோம் 10,000 தான் பெருசு. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பரா இருக்கு. இதே வந்து 35,467க்கும் 35,567க்கும் எது பெருசு அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மளால டக்குன்னு வந்து யோசிப்போம். சோ அப்ப அந்த நம்பர் கம்பேரிசன் எண்களை ஒப்பிட்டு எது பெரியது எது சிறியது எது சமமானது என்று ஒப்பிடுவது. அப்புறம் ஏறு வரிசை இறங்கு வரிசை அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் இதெல்லாம் வந்து இந்த பாடத்துல இருந்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அதாவது நம்ம நார்மலா வந்து 2 டிஜிட்ஸ் 3 டிஜிட்ஸ் வரைக்கும் தான் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கூட்டல் கழித்தல் எல்லாம் பார்த்திருப்போம். இந்த வகுப்புல இருந்து 4 டிஜிட்ஸ் 5 டிஜிட்ஸ் அப்புறம் வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ்னா நம்ம ஒரு கடைக்கு போறோம். ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து 40,000 ரூபாய்க்கு வாங்குறோம். ஒரு ஏசி 20,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு வாங்குறோம். இப்ப இந்த அனைத்து பொருட்களையும் வாங்கிய மொத்த மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோ அப்ப அதனுடைய வேல்யூவை நீங்க எப்படி ஆட் பண்ணுவீங்க? எப்படி தெரிஞ்சுப்பீங்க? இல்ல நான் ஒரு கடைக்கு போறோம் 4 ஃபேன் வாங்குறோம். ஒரு ஃபேனுடைய மதிப்பு 900 ரூபாய். அப்ப வந்து 4 ஃபேனுடைய மதிப்பு எப்போ? அப்ப அங்க வந்து பெருக்கல் உபயோகப்படுத்துவோம். இந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ண போறோம்? இந்த பாடத்துல இருந்து நம்ம கத்துக்க போறோம். ஓகேவா? சோ இந்த பாடத்துல இருந்து என்னெல்லாம் நம்ம கத்துக்க போறோம் அப்படிங்கிறதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா? பிகாஸ் இந்த பாடத்துல இருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோங்கிறது தெரிஞ்சாதான் இந்த பாடத்துல நீங்க இன்னும் ஏதாவது உங்களுக்கு வந்து ஐடியாஸ் இருக்கு இல்ல எனக்கு இது டவுட் இதெல்லாம் இருந்தா நீங்க கேட்கலாம். நான் 2க்கும் 3க்கும் 4ற்கும் மேற்பட்ட எண்களை கூட்டுதல் கழித்தல் பெருக்குதல் எவ்வாறு எழுதுவது எவ்வாறு படிப்பது அப்படிங்கிறதுக்கெல்லாம் பிளேஸ் வேல்யூ இட மதிப்பு இதெல்லாம் இந்த இட மதிப்புங்கிறது தெரிஞ்சாதான் நம்மளால ஒவ்வொரு நம்மள படிக்க முடியும் எழுத முடியும் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும். ஓகேவா? சரி இதுல பிளேஸ் வேல்யூ அண்ட் பேஸ் வேல்யூன்னு 2 இருக்கு. அதாவது
இட மதிப்புன்னு ஒண்ணு இருக்கு, முக மதிப்புன்னு ஒண்ணு இருக்கு. அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வேல்யூனா முக மதிப்பு. முக மதிப்பு மற்றும் இட மதிப்பு என்றால் என்ன? அது இருக்கக்கூடிய இடத்தை குறிப்பதை இட மதிப்புன்னும், அந்த எண்ணின் முகப்பை குறிப்பதை முகமதிப்பு. இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். அத வந்து முகவரின்னு சொல்லுவாங்க. அதே அந்த அட்ரஸ் இருக்கக்கூடிய ஏரியா இருக்கும். அத வந்து என்ன சொல்லுவாங்க? இந்த பர்ட்டிகுலர் ஏரியால இவங்க வீடு இருக்கு, அஸ்வின் வீடு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா எக்ஸாக்ட்டா அட்ரஸ் தெரியாது. அதுதான் இடமதிப்புக்கும், முகமதிப்புக்கும் உங்களுக்கு ஒரு குட்டி அழகான டிஃபரன்ஸ் சொல்லணும்னா. அதாவது ஃபேஸ் வேல்யூ அப்டின்னா, the digit is its inherent numerical value where it appears in a number. Digit you see இப்போ 7092ன்னு எடுத்துக்கோங்க. இங்க 8னுடைய முகமதிப்பு என்ன அப்படின்னு கேட்டா 8 தான். அதே 8னுடைய இடமதிப்பு என்னன்னு கேட்டா 10, 100 என்ற இடமதிப்பு. இது முகமதிப்பு ஃபேஸ் வேல்யூ, இது பிளேஸ் வேல்யூ. ஃபேஸ் அண்ட் பிளேஸ் ஓகேவா? பிளேஸ் வேல்யூக்கும் ஃபேஸ் வேல்யூக்கும் உள்ள வித்தியாசம். இடமதிப்புன்னா அந்த எங்கு வைக்கப்பட்டாலும் அது நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான இடமதிப்பு அப்படிங்கும்போது அந்த நம்பர் எங்க இருக்கோ அத வந்து 100, 1000, 10 நம்பரால பெருக்கும் போது அதனுடைய மதிப்பானது இது 8 என்ற எண்ணானது 100ஆம் அதனுடைய மதிப்பு 800 என்று ஆனது. இதுதான் இடமதிப்பு. அதே முகமதிப்பு அப்படிங்கிறது வந்து 8 என்ற எண் 8 என்ற எண் தான். முகமதிப்பு என்பது ஒரு எண்ணுக்குள் இருக்கும் இலக்கமாகவே வரையறுக்கப்படுகின்றது. இடமதிப்பானது அது எங்கு உள்ளதோ அதனுடன் 1000மோ, லட்சமோ, 10,000மோ, 100ஓ எந்த ஸ்தானம் எந்த இடத்தில் வருகிறதோ அந்த எண்ணால் பெருக்கும்போது அதனுடைய மதிப்பானது மாறும். அதே ஃபேஸ் வேல்யூங்கிறது அந்த எண்ணுக்குள் இருக்கும் இலக்கமாகவே சொல்லப்படும். ஓகேவா? பிளேஸ் அண்ட் ஃபேஸ்க்கு டிஃபரன்ஸ் இப்ப தெரிஞ்சுதா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் காட்டுறேன். பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூக்கு. சரி, பிளேஸ் வேல்யூ இடமதிப்புகள், கார் புள்ளிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம இப்ப இந்த சிமுலேஷன்ல நீங்க பார்க்க போறீங்க. ஓகேவா? இப்போ ஒரு எண்ணை வந்து சொல்லும்போது 1, 10, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், ஒன்றாம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம், 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். வாட் நம்பர் இஸ் இன் த 10,000 பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000 இருக்கிற பிளேஸ்ல 7 இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். பிளேஸ் வேல்யூல கிளிக் பண்ணுங்க. ஒன்றாம், 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன். சோ அப்ப என்ன ஆகுது? இங்க அதனுடைய பிளேஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஒன்றிலிருந்து துவங்குகிறது. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000, மில்லியன் அப்படிங்கிறது. சோ அப்போ ஒரு எண்ணினுடைய இட மதிப்பை எவ்வாறு சொல்கிறோம்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000, மில்லியன். தமிழ்லயும் இதே காட்டுறேன் நான் உங்களுக்கு. தமிழ்லயும் இருக்கு பிளேஸ் வேல்யூ. இப்போ பிளேஸ் வேல்யூங்கிறது வந்து அதனுடைய கார் பகுதிகளை வைத்துதான், அதாவது கமாஸ வச்சுதான் வந்து அந்த பிளேஸ் வேல்யூவை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சோ இப்ப நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது இது வந்து தசம எண்ணுக்கு அடுத்து, அதாவது புள்ளிக்கு அந்த சைடு இருக்கிறது. இது புள்ளிக்கு முன்னாடி. இப்ப இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்.
10 to the power 0 is 10 to the power 1. இதை என்ன சொல்றோம்? ஒன்ஸ் பிளேஸ். அடுத்தது ரெண்டாவதுக்கு கொண்டு வரேன் பாருங்க. இது டென்ஸ் பிளேஸ். 10 to the 10 into 10 to the power 1 is 10 square. டென்ஸ் பிளேஸ். இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். அப்போ 1, 2, 3 மூன்றாம் இலக்கம் முடிந்தவுடன் ஒரு கமா. அடுத்தது வந்து 100 பிளேஸ் முடிஞ்சா thousands பிளேஸ். மேல வேல்யூஸ் மாறுது பாருங்க. திஸ் பிளேஸ் வேல்யூ ரெப்ரசன்ட் 10 to the power 3. அப்போ 10 to the power 3ங்கும் போது 10 into 10 into 10. சோ அடுத்தது 10 to the power 4 10,000. 10 to the power 5 10 to the power 4 10,000. 10 to the power 5 100,000. 10 to the power 6 million. 10 to the power 7 10 million. 10 to the power 8 100 million. அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து 10 டைம்ஸ் பிகர், ரைட் சைடு இருக்கிறது வந்து 10 டைம்ஸ் ஸ்மாலர். இப்ப இதே வந்து புள்ளிக்கு அந்த பக்கம் எடுத்துட்டு போற ரைட் சைடு பாருங்க. 10 to the power -1, 10 to the power -2, 10 to the power -3, 10 to the power -4. ஸோ இது வந்து உங்களுக்கு அடுத்த டேர்ம்ல தான் வரும். இந்த டேர்ம்ல உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் எடுத்துட்டு போவீங்க. முதலாம் மதிப்பு ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000, மில்லியன்ஸ், 10 மில்லியன்ஸ், 100 மில்லியன்ஸ். ஸோ இப்படிதான் ஒவ்வொரு பிளேஸ் வேல்யூவையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்ப பாருங்க, ஒரு நம்பர் வந்து எழுதுறோம். நான் இங்க எடுத்து எழுதியிருக்கேன். 21, 10, 100, 1000, 10,000, லட்சம். 2,51,025. இந்த புள்ளிக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ் விட்டுடுங்க. அப்போ 1ஆம் இடத்தில் 5, 10ஆம் இடத்தில் 100, சரி 2, 100ஆம் இடத்தில் 0, 1000ல 1, 10,000ல 5, 100,000ல 2. அப்போ 2,51,020 அப்படிங்கும் போது அங்க 0 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடணும். அது தமிழ்ல நீங்க அந்த நம்பரை வந்து சொல்லும் போதே உங்களுக்கு அதனுடைய மதிப்பு ஆனது தெரிய ஆரம்பிச்சிடும். 2,51,025. 5 அப்படிங்கிறது ஒன்றுகள். நான் வேற ஒரு நம்பர் போடுறேன் பாருங்க. ஐந்து ஆயிரத்து 637. 5,637. ஓகே, நமக்கு நம்பர் வாயால சொல்லும் போது எழுதுவது ஈஸியா இருக்கும். வாயால சொல்லும் போது எழுதுறது எப்படி இருக்கும்? ஈஸியா இருக்கும். 5,637. அப்போ அந்த ஒன்ஸ் பிளேஸ்ல அதனுடைய மதிப்பானது எப்படி ஆகுது? ஸ்டாப் ஆகுது. நீங்க இங்க என்ன சொல்றீங்க? 5,637. 30ங்கிறது 10th பிளேஸ். 10, 20, 30, 40, 50. தமிழ்லயும் பாருங்க, 5,637. 3, 10, 7, 1. ஓ, புரியுதுங்களா? சோ அப்படிங்கிறது இப்போ இங்க பாருங்க, நான் இங்க ரேண்டமா ஒரு 4 டிஜிட்ஸ் எடுக்கிறேன். இப்போ ஒரு டிஜிட் எடுக்கும் போது 7. ஓகேவா? ரெண்டாவது டிஜிட் இங்க கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 2னும் 9னும். அடுத்தடுத்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த எண்ணானது எப்படி வந்து ஆர்டர் வைஸ் உட்காருதுன்னு பாருங்க. 1ஆம் இடத்திற்கு நேரா 1ஆம் இடம், 10ஆம் இடத்திற்கு நேரா 10ஆம் இடம், 100ஆம் இடத்திற்கு நேரா 100ஆம் இடம். 4, 5. சோ 57,981. 57,981.
57,981. நீங்க அந்த நம்பர்ஸ ரீட் பண்றதுலயே என்ன வருது உங்களுக்கு? அந்த வேல்யூஸ், பிளேஸ் வேல்யூஸ் உள்ள கொண்டு வந்துர்றோம். அப்போ ஒரு 5 டிஜிட் நம்பர ஆட் பண்ணணும்னா, ஒன்றன் கீழ் ஒன்றாக இந்த மாதிரி தான் நீங்க பிளாட் பண்ணணும். ஓகேவா? சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. தமிழ்லயும் ஒரு தடவை இத காட்டுறேன். இடத்தினுடைய மதிப்புகள். இப்ப இங்க நம்பர் மாறிடுச்சு. இட மதிப்புகள் பாருங்க. 1, 10, 100, 1000, 10,000, லட்சங்கள், 10 லட்சங்கள், கோடிகள். 2 1,89,791. ஓகேவா? சோ ஒரு நம்பரை ரீட் அண்ட் ரைட் வேல்யூ ஹெல்ப்பால எப்படி பண்றோங்கிறது தெரிஞ்சுதா? இப்ப இது ரிலேட்டடா ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. இதுல வெறும் பிளேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ, பிளேஸ் அண்ட் பிளேஸ் ரெண்டு வேல்யூஸ் மட்டும்தான். ஓகே, இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஆன்சர் பண்ண போறீங்க. சாட் செஷன் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. நம்ம பார்த்த பிளேஸ் அண்ட் ஃபேஸ் வேல்யூ சிமுலேஷனுக்கு மட்டும்தான் இந்த ஆக்டிவிட்டி. சோ நீங்களே ஆன்சர் பண்ணலாம். The place value of 4 in 4,160 is dash. 4160ல 4 என்ற இடத்தினுடைய மதிப்பு என்ன? சொல்ல பார்க்கலாம். சாட் செஷன் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சாட் செஷன் அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க கமெண்ட் பண்ற ஆன்சர் சொல்லலாம். சொல்லுங்க. இல்ல எனக்கு மைக் அன்மியூட் பண்ணி பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வந்து சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. என்ன மதிப்பு? 4000. வெரி குட். The place value of 0 is 79,502. 79,502இன் 0 என்ற இடத்தின் இட மதிப்பு என்ன? 0 எந்த இடத்துல இருக்கு? இங்க வந்து 0வே தான். 100th பிளேஸ்ல இருக்கு. சாரி, 10th பிளேஸ்ல இருக்கு. அதோடைய மதிப்பு 0. The face value of 920,926 is dash. Face value 9 தான். அதனுடைய இலக்கத்தினுடைய மதிப்பை தான் அந்த எண்ணுக்கு சொல்லுவோம். Find a number where 4 is 10,000 place. 10 இங்க கொடுத்திருக்கிற 3 ஆப்ஷன்ல 4ங்கிற எண்ணானது எந்த ஆப்ஷன்ல 10,000 இடமதிப்பில் உள்ளது? இங்க 4 வந்து 10,000 இடமதிப்பில் இல்லை. இங்கும் இல்ல. இங்க 6,49,016. Find a number where 9 is in thousands place. 1000வது இடத்தில் இது 9 என்ற எண் இங்கு உள்ளது. அது வந்து ஒன்ஸ் இன்ஸ் ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கு. இங்க ஒன்ஸ் டென்ஸ் 100,000. இங்க ஒன்ஸ் டென்ஸ் 100,000, 10,000, லேக். அப்போ 1000ங்கிறது இந்த நம்பர்ல தான் இருக்கு. ஆப்ஷன் பி. வெரி குட், சூப்பர். The face value of 3 in 8,53,498. இதுல D உடைய face value என்ன? 3 தான். சூப்பர், வெரி குட். இந்த நம்பர் 1,09,376
number lies in thousands period? Which number lies in thousands period? thousands periodல இருக்கீங்க. இது முதலாம் காற்பகுதி. 1, 10, 100, 1000, 1000. So thousands periodல இருக்கிறது எது? ஆப்ஷன் 1, ஆப்ஷன் பி 09, ஆப்ஷன் சி 376. இப்ப இது thousands periodல இருக்கு 09. வெரி குட். இந்த நம்பர் 9,56,210. Which number lies in ones period? Ones periodல இந்த நம்பர் இருக்கு 9, 56, 210. 3 ஆப்ஷன் கொடுக்காங்க. இது ஒன்ஸ் பீரியட் எதுக்கு? 210. வெரி குட். அடுத்த கேள்வி. What's the sum of the place values of the digits at hundreds place and tens place of the number 42,179? என்ன சொல்லிருக்காங்க குவிஸ்ல? What is the sum of the place values of the digits in 100 place and 10 place? 100 பிளேஸ்லயும் 10 பிளேஸ்லயும் இருக்கக்கூடிய இதுலயோ கூடுதல் 1, 10, 100. சோ 10ஆம் இடத்தில் 7, 100ஆம் இடத்தில் 1. அப்போ அது ரெண்டும் கூட்டினா 170. வெரி குட். இந்த 24,876 digit has the same face value and place value. Face and place வந்து எது சேமா இருக்கு? 1ஆம் இடத்தில் உள்ளது 6. ஏன்னா அது மட்டும் தானே. நீங்க வந்து அதுக்கு மட்டும் இப்ப 8 நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா 8 100 ஆயிருக்கும். இதே வந்து 6 தான் பேசல ஒரே நம்பர். ஓகேவா? அதனாலதான் அது ஆன்சர். சோ இப்ப நம்ம ஸ்கோர் 10 அவுட் ஆஃப் 10. 10 கொஸ்டினுமே நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டோம். வெரி குட். எல்லாருமே அட்டன்டிவா இருந்தீங்க. நல்லா ஆன்சர் பண்ணீங்க. சோ சூப்பர். உங்களுக்கு நம்மளுடைய சிஸ்டமும் அப்ளாஸ் பண்ணிடுச்சு. எல்லாரும் கரெக்டா சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு நம்ம வந்து கார் பகுதிகள் உள்ள போகல, பீரியட்ஸ்குள்ள நம்ம போல, ஜஸ்ட் பிளேஸ் அண்ட் ஃபேஸ் வேல்யூஸ் மட்டும்தான் பார்த்திருக்கோம். அதனுடைய இட மதிப்புகளை எவ்வாறு அழைப்போம்? 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம், 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு வகுப்புல பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க இப்ப கேளுங்க. காற்பகுதிகளுக்குள்ள நம்ம இன்னும் என்டர் ஆகல. இன்னும் இந்த பாடத்துல இடமதிப்புகள் மற்றும் அதன் காற்பகுதிகள், அப்புறம் வந்து நம்பர் கம்பேரிசன், எண்களை ஒப்பிடுவது, அதுக்கப்புறமா வந்து நம்பர் கம்பேரிசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏறு வரிசை, இறங்கு வரிசை, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். ஒரு சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் இருக்கும், பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண் இருக்கும். ஏறு வரிசைங்கிறது சிறிதிலிருந்து பெரிது, இறங்கு வரிசைங்கிறது பெரியதுல இருந்து சிறியது இறங்கி. நம்மளுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டேர் கேஸ். கீழ இருந்து மேல போறது ஏறு வரிசை, மேல இருந்து கீழே வருவது இறங்கு வரிசை. அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வாக்கிய கணக்குகள், அதாவது நம்ம ஒரு கடைக்கு போய் பொருட்கள் வாங்குவதற்கு வாக்கிய கணக்குகள், வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். சோ இதெல்லாம் தான் இந்த பாடத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். இது கொஞ்சம் பெரிய பாடம். சோ பார்ட் பை பார்ட்டா தான் நம்ம எடுப்போம். அடுத்த வகுப்புல உங்களுக்கு பாடம் 1 வடிவியல் ஜியாமெட்ரி அந்த பாடத்துல இருந்து 7ஆம் தேதி திங்கட்கிழமை MCQ டெஸ்ட் இருக்கு. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, அன்மியூட் பண்ணிருக்கீங்க செஷன்ஸ். சோ டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. சோ உங்களுக்கு அன்மியூட் பண்ணி பேசுறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நீங்க சாட் செக்ஷன்ல பேசுங்க. அப்புறம் நீங்க ஒருத்தரா பேச பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தாராளமா எல்லாரும் பேச ஆரம்பிப்பீங்க.
2 3 சென்டர்ஸ் அன்மியூட் பண்ணி ட்ரை பண்றாங்க. பட் வாய்ஸ் வெளில வரமாட்டேங்குது. ஸோ அட்லீஸ்ட் நீங்க சாட் செஷன்ல கூட வந்து ஆன்சர் பண்ணலாம், தப்பு கிடையாது. அடுத்த வகுப்புல நமக்கு எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கு. 10 கேள்விகள் கேட்கப்படும். 10க்கும் நீங்க பேப்பர்ல ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் பண்ணீங்கன்னா அங்க உங்களுடைய டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டு சொல்லுவாங்க. இல்ல உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்க அதுக்கு சாட் செஷன்லயும் சொல்லலாம். முதலாம் பாடத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். ஓகே, டவுட்ஸ் எதுவும் இதுவரைக்கும் வரல. ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.